எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி தான் நிறைய யோசிச்சேன் நான். ஏன்னா எங்கள் அம்மா படிக்கல. அ சின்ன வயசுலேருந்தே ஒரு 13 வயசுலேருந்தே ஏலக்காய் எஸ்டேட்ஸில் வேலைக்கு போனவங்க. தினக்கூலிக்கு. ஒரு நாளைக்கு ரூ. 1,400 சம்பளத்துக்குலாம் வேலைக்கு போயிருக்காங்க ஆரம்பத்தில. அந்த ரூ. 1,400 சம்பளத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ தமிழ்நாட்டில அந்த தேவாரம்ன்ற ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அடிவாரத்துக்கு போணும் மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க இடம் தான் அது. அந்த படத்தில் இருக்க இடம் தான். அந்த ஓடைகள்ல ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து போய், மலை மேலே ஒரு 7 கிலோமீட்டர் ஏறி, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போய் எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. அதுக்கு பேர் போயிட்டு வர வேலைன்னு சொல்லுவாங்க. அங்கேயே தங்கியிருந்தும் சில லேபர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. சிலர் கீழேருந்து டெய்லி போயிட்டு வருவாங்க. அதுக்கு டெய்லி வேஜஸாக வந்து ஒரு ரூ. 1,400 சம்பளம் கிடைக்கும் அப்போ. ஸோ அப்படி இருந்து ஒரு கடுமையாக உழைச்சவங்க. அப்புறம் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஏன்னா அவங்க ஒரு சாதாரண பெண்ணாக வளர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு உழைப்பு மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்பாவோட அந்த முற்போக்கு சிந்தனைகளை அக்செப்ட் பண்ணதாக இருக்கட்டும், எங்களுக்கு பேர் வைக்கிறத அவங்க விட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், அப்புறம் அவர் சினிமாவுக்கு ஆசைப்படும்போது சினிமாவில் போய் நம்ம பேசுகிற கருத்துக்களை இப்போ நீங்கள் நாடகத்தின் மூலமாக சமத்துவத்துக்காக நிறைய பேசுகிறோம், முற்போக்கான விஷயங்களை பேசுகிறோம். இது சினிமாவில் பேசினா இன்னும் பெரிய வைட் ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் இளையராஜா அவர் கிளாஸ்மேட்ஸ்ன்றனால அவருக்கும் அந்த சினிமாவில் போய் அவங்க ஃப்ரெண்டு முன்னால் ஒரு டைரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு பெரிய ஆம்பிஷன் இருந்துச்சு அவருக்கு. அதுக்கு தான் இங்கே சென்னைக்கு வந்தார்.